சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்துட்டுருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்க்காக அங்கே ப்ரோக்ராம் நடக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில். அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க. நிலாவோட அம்மா வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே அங்கே வராங்க. அவங்க நிலாவையும் அவங்க ஃபேமிலியும் பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாருமே வந்து பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சேரன், சோழன் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சோழன் வந்து போய் டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆடும்போது வேணுமே என்ன பண்ணுறாரு, ஓ டான்ஸ் ஆடுறியா, என் தங்கச்சி கூட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து குடிச்சிட்டு போட்ட அந்த ஒரு பேக்கை வந்து போட்டுறாரு அவர் மேலே. அது வந்து அவர் மேலே வந்து பட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து கீழே விழ போகிறாரு. அப்புறம் அவங்க வந்து பல்லவன் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. உள்ளே பல்லவன் வந்து அந்த வந்து நிலாவோட அண்ணன்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. அவர் வந்து எதுக்காக இப்படி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி தான் நான் போடுவேன் அப்படின்னோடனே எல்லாருமே பயங்கரமாக சண்டையாயிடுது. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க, நிலாவோட அம்மா வந்து அங்கே வந்து தடுக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு. யார் கேவலமாக நடந்துக்கிறது, உங்கள் பையன் தான் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாரு அப்படின்னோடனே, இப்படிப்பட்ட கேவலமான ஃபேமிலி கூட தான் நீ வாழ்ந்துட்டுருக்கியா, இந்த மாதிரி ஒரு ஆளுங்க கூட வாழ்ந்துட்டுருக்கியா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, 4 ஆம்பளைங்க கூட வந்திருக்க, உனக்கு வந்து உனக்கு பெற்றது எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இவ்வளோ கேவலமாக 4 ஆம்பளைங்க கூட தனியாக வந்து தங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதை கேட்டு வந்து சேரன், சோழன் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நிலா வந்து அழுதுகிட்டே வந்து அப்படியே இருக்காங்க. அடுத்து வந்து முதல்ல நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் நம்ம இருக்கிறதுலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போக பார்க்குறாங்க. உடனே நிலா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. உடனே அங்கே சேரன் எல்லாருமே வந்து அவங்களை சமாதானம் பண்ணி, நிலா நீ கவலைப்படாதம்மா, அவங்க அம்மா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னோடனே உடனே வந்து நிலாவுக்கு செம்மையாக கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, வேணும்னு அவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, நம்ம ஃபேமிலியை பற்றி அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தானே இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிலா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை தேடி வராங்க. அவங்க அம்மா வந்து போக பார்க்குறாங்க. உடனே ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்றாங்க. நீங்கள் என்ன வார்த்தை பேசுனீங்க, பெத்த பொண்ணை பார்த்து கேட்குற வேண்டிய கேள்வியா இது அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து என்னடி நான் தப்பாக கேட்டேன், நான் உண்மையை தானே கேட்டேன், வந்தால் உன் புருஷன் கூட தனியாக வர வேண்டியதானே, அது என்னது 4 ஆம்பளைங்க கூட வந்து தங்கியிருக்கேன், உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆம்பளைங்க கூட நான் வந்திருக்கேனா, எனக்கு அசிங்கமாக இருக்கா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களும் 2 ஆம்பளைங்க கூட தானே வந்திருக்கீங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைங்க. என்ன சொல்கிற நீ, அம்மா வீட்டு ஆம்பளைங்களும் அந்த அவனுங்களும் ஒன்றா உனக்கு, ஆமாம் ஒன்று தான், உன் வீட்டு ஆம்பளைங்களை பற்றி சொன்னால் மட்டும் உனக்கு கோவம் பொத்துக்குன்னு வருதுல்ல, அதே மாதிரி தானே எங்கள் வீட்டு ஆம்பளைங்களை சொன்னால் எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரும் அப்படின்னு அதிர்ச்சியை. என்ன நிலா இப்படிலாம் பேசுகிற, அந்தளவு ஆயிடுச்சா உனக்கு அப்படின்றாங்க. ஆமாம் அந்தளவு தான் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் வீட்டு ஆளுங்க அவ்வளோ தங்கமானவன், உங்கள் வீட்டில் ஒரு ரவுடி பையனை பெற்று வச்சுருக்கீங்களே அந்த பையன் மாதிரி கிடையாது எங்கள் வீட்டில் ஆளுங்க, எங்கள் வீட்டு ஆளுங்கலாம் ரொம்ப தங்கமானவங்க. ஓ அந்தளவு போயிட்டியா நீ, அவனுங்களை போய் தங்கமானன்னு சொல்கிறியா, சொந்த அண்ணனே இப்படி கேவலம் பேசுகிறான். ஆமாம் பின்ன அவன்லாம் ஒரு மனுஷனா, அவன் என்கிட்ட இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டான். இந்நேரம் என்னை உயிரை காப்பாற்றி என்னை காப்பாற்றிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என் மாமனார் தான் எங்களை காப்பாற்றினார். என்னை அன்னைக்கு இல்லைனா இந்நேரம் நான் இந்த உலகத்தில் இருந்துக்க மாட்டேன். அந்த மாதிரி பண்ண வந்தானே உன் பையன் ரொம்ப யோகிய மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. என்ன இல்லை ரொம்ப வாய் நீளுது அப்படின்றாங்க. ஆமாம் அப்படி தான் நீளும், இங்கே பாருங்கள் போனால் போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி உங்களை அவமானப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வேறு ஒரு பொண்ணாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நடக்கிறதே வேறு, போனால் போதும் நான் விட்டால் ஓவராக பேசிகிட்டே போகிறீங்க, இதுக்கப்புறம் எங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசுகிறீங்க மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு பெத்த தாய் இவ்வளோ கேவலமாக பேசுறியா, உனக்கு இருக்குடி, நீ பாரு, நீ அவங்க கிட்ட ஆட முடியாமல் திரும்பி வந்து நடு ரோட்டில் நிற்ப, அதுவும் என் வீட்டு வாசல் தானே நிற்பேன், அப்போ உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து வேணார்த்த வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலாவோட அண்ணி பார்த்தியா அவள் எந்த பேச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு, ஐயோ இவங்ககிட்ட எப்படி உண்மை பேசுறதுன்னு தெரியலையே, நிலாவோட சூழ்நிலையும் அவங்க வீட்டில் உள்ள ஆளுங்களை பற்றி இவங்ககிட்ட என்னத்தை பேசுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி யோசிக்கிறாங்க. நிலாவோட அண்ணி உடனே வந்து விடுங்க, நிலா வந்து எதுவும் புரியாமல் பேசுகிறாத்த, வாங்க போகலாம், இப்படி பண்ணிட்டாளே அவள், இவ்வளோ வார்த்தை பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி அவங்க போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து நிலா வந்து வீட்டுக்கு வராங்க. இது எல்லாத்தையுமே வந்து சோழன் வந்து பார்த்துட்டு அப்படியே நிலா கிட்ட, என்ன நிலா இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டீங்க அப்படின்னோடனே, பின்ன என்னங்க எனக்கு கோவமாக வரல, இந்த மாதிரி பேசுகிறாங்க, அண்ணன்லாம் அப்படிப்பட்டவரா, அண்ணன் எல்லாரையும் பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, சந்தோஷம் தாங்க முடியல, நிலா தன் குடும்பத்துக்காக இந்த அளவு வந்து யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு